الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وقد قال الله تعالى في كلامه اللذيذ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانهر إن شانئك هو الأبتر صدق الله العلي العليم وقال نبينا صلى الله عليه وسلم كل مولود يولد على الفطرة فأبواه يهودانه وينصرانه ويمجسانه رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து புகழும் வல்லவன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை துயர்ந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் ஏனையோர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுவின் ஊடாகிய பள்ளிவாசலில் சிறப்பான அஷ்ருல் ஹஜ்ஜிலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, ஹக்கான வாழ்க்கை. இந்த உலகத்திலே தேடக்கூடிய காசி பணங்கள், பட்டம் பதவிகள், சொத்து சுகங்கள் அனைத்தும் ஒரு நாள் எம்மை விட்டும் போய்விடும், அல்லது அவைகளை வைத்துவிட்டு திடீரென்று போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஒரு நேரம் வரும், டாக்டரும் கைவிட்டு விடுவார், குடும்பத்தார்கள் சூழால் இருந்து கொண்டு அழுது பிரலாபித்து அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நேரத்திலே ரூஹு விதிக்கப்படும், குளிப்பாட்டுவார்கள், கவன் செய்வார்கள், தொழுவிப்பார்கள், கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள். அந்த புதைகுழி ஒரு தனிமையான இடம், இருள் நிறைந்த இடம், புழுபூச்சிகள் நிறைந்த இடம். அங்கே நம்முடைய காசி பணத்தாலோ பட்டம் பதவியாலோ சொத்து சோத்தாலோ குடும்பத்தார்களாலோ ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த தனிமையான இருள் நிறைந்த அந்த இறுக்கமான அந்த இடத்தை விசாலமாக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தி தனிமைக்கு துணையாக இருந்து கை கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அதுதான் தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம். நாம் அன்றாடம் செய்யக்கூடிய நல்லமல்கள், 5 நேர தொழுகைகளை பேணுதலாக தொழுது கொள்வது, கொடுக்கல் வாங்கல்களை ஏமாத்து துரோகம் அநியாயம் இல்லாம ஹலாலான முறையில் நிறைவேற்றிக் கொள்வது, குடும்ப உறவுகளை சின்ன சின்ன சில்லற பிரச்சனைக்காக வேண்டி கோவிச்சு கொள்ளாம தூரமாக்கிடாம குடும்பங்களை சேர்ந்து நடந்து கொள்வது, உறவுகளை பேணிக் கொள்வது, எங்கட மக்களோடையும் அந்நிய மக்களோடையும் இரக்கமாக அகலாக்காக பண்பாக நடந்து கொள்வது, இவைகள் தான் கால் மாட்டிலும் தலமாட்டிலும் வலதிலும் வலதிலும் இருந்து எமக்கு கை கொடுக்கக்கூடியது மட்டுமல்ல, பயங்கரமான நாளைய கியாமத்துடைய நேரத்தில் சூரியன் தலைக்கு மேலால கொண்டு வந்து வைக்கப்படும் நிலையிலே இருக்க மாட்டாது. மக்கள் அல்லோலகலோலப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அர்ஷுடைய நிழல் கிடைக்கப்பெற்று முபாரக்கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கையினால ஹவுலுல் கௌதர் நீர் அருந்த பெற்று வலது கரத்திலே பட்டோலை கிடைக்க பெற்று சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகமாக கடந்து அப்பாலுள்ள இன்பகரமான நிலையான சொர்க்கத்துடைய வீட்டிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதும் இந்த தக்வாவும் இந்த சாலிகான அமல்களும் தான். எனவே இந்த கொஞ்ச கால உலகத்துடைய வாழ்க்கையில அற்ப சொற்ப இன்பங்களுக்கு, பட்டம் பதவிகளுக்கு, காசு பணத்துக்கு, சொத்து சுகங்களுக்கு ஏமாந்திராம முடியுமான அளவு தக்வாவோடு, இறையச்சத்தோடு, அல்லாஹ்வுடைய பயத்தோடு, இஹ்லாஸோடு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அதிகமாக அமல்களில் ஈடுபட்டுக் கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கு ஆரம்பமாக தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சிறப்பான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அஷ்ருல் ஹஜ், ஹஜ்ஜுடைய மாதங்கள். கண்ணியமானவர்களே, 3 பத்துகள் இருக்கிறது.
ரமலானுடைய கடைசி 10 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகாபில் இருந்து லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை அடைவதற்காக வேண்டி எமக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய ரமலானுடைய கடைசி 10. அதே போன்று இப்பொழுது வரக்கூடிய துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 மிக விசேஷமான நாள். அதே போன்று முஹர்ரத்துடைய ஆரம்ப 10 அடுத்த மாதத்திலே வரக்கூடிய துல்ஹஜ் அதனுடைய முதல் 10. அதே போன்று அடுத்த மாதம் முஹர்ரத்துடைய ஆரம்ப 10. இதே போன்று ரமலானுடைய கடைசி 10. நாங்கள் ரமலானுடைய கடைசி 10 மாத்திரம்தான் வழங்கி இருக்கிறோம். அதே போன்ற விசேஷமானதுதான் இந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10ம் முஹர்ரத்துடைய ஆரம்ப 10. முடியுமான அளவு அந்த 10களிலே நோன்புகள் நோற்று சதகாக்கள் கொடுத்து அதிகமாக அமல்களில் ஈடுபட்டு துஆ கபூல் செய்யப்படக்கூடிய அந்த நாட்களிலே அல்லாஹுடைய அருளை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் அருள் புரிவானாக. அன்புக்குரியவர்களே, ஹஜ்ஜுடைய மாதம் என்று சொல்லி வந்தாலே அங்கே ஞாபகத்துக்கு வருவது ஹஜ்ஜே, அதனுடைய தியாகமே ஒரே ஒரு குடும்பம். நபியுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இந்த குடும்பத்துடைய தியாகம் தான் லட்சோபலட்ச மக்கள் வந்து அந்த கௌபத்துல்லாவையும் சூழாலுள்ள இடங்களையும் ஹஜ்ஜுடைய கடமையாக நிறைவேற்றுவது. கண்ணியமானவர்களே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல வகையிலே சோதிக்கப்பட்டார்கள். வைதி பித்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன, பல விடயங்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதித்தார். ஃபஅத்தம்மஹுன்ன, அனைத்தையும் பூர்த்தி செய்தார்கள். நெருப்பிலே இட்டு பொசுக்குவதற்காக வேண்டி நும்ரூத் என்ற அரசன் பயங்கரமாக நெருப்பை மூட்டி அதிலே தூக்கி போட்டான். யானா ருகூனி பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், அல்லாஹ்வுடைய கட்டளை நெருப்புக்கு வருகிறது. நெருப்பே, அந்த இப்ராஹிமின் மீது கடினமான குளிரும் இல்லாமல் கடினமான சூடும் இல்லாமல் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நெருப்புக்கு கட்டளை வருகிறது. அந்த நெருப்போ மிகவும் சாந்தியாக நல்ல முறையிலே நடந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாக்கப்படுகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நெருப்பிலே உலகத்திலே இருந்த இன்பங்களை விட நல்லொரு இடமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி கொடுத்தார். கண்ணியமானவர்களே, இது போன்று பல கட்டங்களில் சோதனை வருகின்றது. நீண்ட நாள் குழந்தை பாக்கிய மற்றவர்களாக இருக்கிறார்கள். பல நேர்ச்சைகள் வைத்து குழந்தை கிடைக்கப் பெறுகிறது. அதுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, பசுந்தான குழந்தை, அழகான குழந்தை, நீண்ட நாளைகளுக்கு பின்னால கிடைச்ச குழந்தை. அல்லாஹ்ட கட்டளை வருகிறது, இப்ராஹிமே, உங்களோட குழந்தையும் மனைவியும் கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டுட்டு வாங்க என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளை மிகவும் அவசரமாக நிறைவேற்றக்கூடியவர்கள். கத்தனா செய்து கொள்ளும்படி அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த பொழுது அதற்காக ஆயுதம் தேடுவது, ஆள் தேடுவது சுணங்கிவிடும், தாமதமாகிவிடும். எனவே பக்கத்தில் இருந்த மூங்கில் கொண்ட போன்ற ஒரு கம்பை எடுத்து தானே தன்னுடைய மறைவிடத்தை அறுத்து கத்தனா செய்து கொள்கிறார்கள். அந்த அளவு மிக வேகமாக அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றக்கூடிய ஒருவர் தான் அபுல் அன்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தந்தை என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு கட்டத்திலேயும் எங்களுடைய வாழ்க்கைக்கு படிப்பினையாக இருக்கிறது என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கட்டளை வருகிறது, மனைவியையும் பிள்ளையும் விட்டு வரும்படி கூட்டிக் கொண்டு போகிறார்கள். அந்த கௌபத்துல்லா இடத்திலே கடும் பாலைவனத்திலே பிள்ளை விட்டு திரும்புகின்றார்கள். மனைவி கேட்கின்றார்கள், என்ன எங்களை விட்டுட்டு போறீங்களே, ஏதும் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துச்சுதா, அல்லாஹ்வுடைய ஆர்டர் படியா செய்றீங்க? திரும்பி பார்த்தால் கவலை வந்துடும். பிள்ளையுடைய கவலை, பசுந்தான குழந்தை, நீண்ட நாளைக்கு பின்னால பல நேர்ச்சைகளுக்கு பின்னால கிடைச்ச குழந்தை. கண்ணியமானவர்களே,
திரும்பி பார்க்கல, மனைவி அழைப்புக்கு திரும்பி பார்க்கல. ஆம், அல்லாஹ்வுடைய கட்டளை தான் என்று தலையால சைக்கினை செய்துவிட்டு வருகிறார்கள். மனைவி சொல்கின்றால் இதுதான் விளங்க வேண்டிய ஒன்று. மனைவி கல்யாணம் முடிக்கும் பொழுது பணத்துக்காக கல்யாணம், குலத்துக்காக கல்யாணம், அழகுக்காக கல்யாணம், தீனுக்காக கல்யாணம். தீன் கல்யாணம் முடிச்சு கொள்ள மார்க்கத்தை பாருங்க, மார்க்கத்தை மையமாக வைங்க, வாழ்க்கை ஸ்திரமாகும். கண்ணியமானவர்களே, இந்த ஹாஜர் அம்மையாருடைய மனசிலிருந்து வருகிறது, அல்லாஹ்வுடைய கட்டளையா பைதல்லா யுலையுனல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய கட்டளையாக இந்த அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான், எங்களை ஒன்றும் செய்ய மாட்டான், எங்களுக்கு ஒன்றையும் இல்லாமக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். மனைவியுடைய ஆழமான உள்ளத்திலிருந்து ஈமானியத்தான வார்த்தை வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள், ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைர தி தர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம், இந்த புல் பூண்டு முளைப்பதற்கு தகுதியற்ற இந்த பாலை வனத்திலே என்ற மனைவியும் பிள்ளையும் விட்டுட்டு வாரேன் ரப்பே, அவர்களுக்கு லியுகீமஸ்ஸலா, தொழுகைக்கு இபாதத்துக்கு வசதி ஏற்படுத்தி கொடு. வஜஅல் அஃபிதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், மனிதர்கள் வரக்கூடிய இடமாக ஆக்கி. வர்சுகுஹும் மினஸ் ஸமராத், பல வகைகளை அந்த அவங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடு. 3 துஆக்களை கேட்டுவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வருகின்றார்கள். கண்ணியமானவர்களே, ஹாஜர் அம்மையார் அவர்கள் புள்ளையோடு இருக்கிறார்கள். தண்ணியும் மாவும் முடிஞ்சு ஒன்றுமே இல்லை கையில. புள்ள கதறி அழுவது. பக்கத்தில் உள்ள மலைக்கு ஏறுகிறார்கள். யாரும் வியாபார கோஷ்டி வாராங்களா, ஏதும் தண்ணிகள் தெரிபடுகிறதா, மனித சஞ்சாரங்கள் ஏதாவது வழங்குதா என்று பார்க்கிறாங்க. இல்ல, அடுத்த ஓடோடி போய் அடுத்த மலைக்கு ஏறுறாங்க. அடுத்த மலையில இருந்து பார்க்கிறாங்க. இப்படியாக அங்கும் இங்கும் புள்ள கதறி அழுவது. பெத்த மனம் பித்தி என்று சொல்வார்கள். புள்ளையுடைய ஏக்கம், புள்ளையுடைய கவலை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். மலக்குமார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வானலோக தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏந்தி அங்கே வந்து அந்த புள்ள கால் அடிச்ச இடத்துல இவங்களோட ரெக்கையை அடிக்கிறாங்க. தண்ணி பீரிட்டு வெளியாகிறது. தூரத்தில் இருந்து பார்க்கிறாங்க, தண்ணி வெளியாகுது. அவங்களோட நாட்டு சிரியா நாட்டு பாஷையில ஜம் ஜம் யா முபாரக், ஜம் ஜம் யா முபாரக், பரக்கத்து செய்யப்பட்ட தண்ணியை போதும் போதும் என்று அப்படியே மண்ணை கூட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்றைக்கு அந்த ஹாஜர் அம்மையார் அவர்கள் மண்ணை கூட்ட இல்லைண்டா முழு ஹிஜாஸிலேயும் ஜம்சம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடி இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, உடனே அந்த புள்ளைக்கு முதலாவது ஜம்சம் குரம் உருவாகுவதற்கு ஹாஜர் அம்மையார் தான் காரணம். முதலாவது குடித்தவரும் அவர்தான். அந்த ஹாஜர் அம்மையார் தான் முதலாவது ஜம்சம்மை பருகிறார்கள், புள்ளைக்கு கொடுக்கிறார்கள். அந்த புள்ளையுடைய அழுகை நிறுத்தப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் ஜம்சம்முடைய வரலாறாக எழுதுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். லட்சோப லட்ச மக்கள் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய அனைவரும் அந்த அம்மையார் அவர்கள் ஏறிய அந்த மலையிலே, சஃபா மலையிலே ஏறி, மர்வாவிலே ஏறி, மர்வாவிலிருந்து சஃபா, சஃபாவிலிருந்து மர்வா எந்த ஓட்டம் ஓடினார்களோ, எந்த இடத்துல விரைவாக ஓடினார்களோ அந்த இடத்திலேயும் ஓட வேண்டும் என்று பச்சை லைட்டில ஓட வேண்டும் என்று ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்களுக்கு ருக்குனாக, ஒரு ஃபர்லாக அரபாவிலே தரிப்பது, தவாபு செய்வது, தொங்கோட்டம் ஓடுவது. அன்புக்குரியவர்களே, அதே போல ஹல்க் செய்வது, இதுதான் ஹஜ்ஜுடைய பரலே. ஒரு ஃபர்லாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கிவிட்டான். அந்த ஹாஜர் அம்மையாருடைய தியாகம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விடவில்லை, இன்னும் சோதிக்க ஆரம்பிக்கிறார். இப்பொழுது குழந்தையுடைய வயசு 8 அல்லது 13 ஆகிறது. திரும்பவும் அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, உங்களோட புள்ளைய கொண்டு போய் அறுத்து பலியிடுங்கள் என்று.
கனவா நனவாண்டு விளப்பமில்ல. 8 காண்கின்றார்கள், 9 காண்கின்றார்கள், 10ஆம் ஆண்டு கனவு கண்டு இது உண்மைதான், அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துவிட்டது. உடனே புள்ளையும் கயிறும் கத்தியுமாக எடுத்துக்கொண்டு மினா பள்ளத்தாக்கின் பக்கம் நடக்க ஆரம்பிக்கின்றார்கள். அங்கே போகின்ற பொழுது ஷைத்தான் சும்மா விடுவானா? விடமாட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போய் நீண்ட நாளைகளுக்கு பின்னால கடச்ச குழந்தை, ஏன் இதை அறுத்து பலியிடணும் என்றெல்லாம் கெடுக்க ஆரம்பிக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தானை விரட்டி விடுகின்றார்கள். திரும்ப ஹாஜர் அம்மையாரிடத்திலே போய் ஹாஜர் அம்மையாரிடத்திலேயும் இந்த ஷைத்தான் கெடுக்க பார்க்கிறான், இதை தவிர்க்க பார்க்கிறான். அவர்களும் விரட்டி விட்டார்கள். கடைசியாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அங்கே போய் அவர்களை கெடுப்பதற்காக, இதை நிறுத்துவதற்காக பார்க்கிறான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதை இந்த ஷைத்தானை விரட்டி விட்டார்கள். 3 பேர்களும் ஷைத்தானை விரட்டினார்கள். கியாமம் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போகக்கூடிய ஹாஜிமார்கள் ஃபர்லுகள் வேறாக இருக்கிறது, வாஜிபு வேறாக இருக்கிறது. முஸ்தலிஃபாவிலே தரிப்பது வாஜிபு, அதே போல மினாவிலே தரப்பது 10, 11, 12களில் தரிப்பது வாஜிபு, அதே போல கல்லடிப்பதும் வாஜிபாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கெடுக்க முயன்ற பொழுது அவர்கள் விரட்டியதை ஞாபகப்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஹாஜிகளுக்கும் ஜமரத்துல் ஊலா, ஜமரத்துல் உஸ்தா, ஜமரத்துல் அகபா என்று சொல்லி சின்ன சைத்தான், நடு சைத்தான், பெரிய சைத்தான் என்று 3 இடங்களிலும் கல்லடிப்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கி விட்டான். கண்ணியமானவர்களே, குழந்தையை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். மினா பள்ளத்தாக்கிலே வைத்து குழந்தை அறுப்பதற்கு ஆயத்தமாகின்றார்கள். குழந்தை பேசுகிறது, என்ன கட்ட அவுத்துடுங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு நான் அனுமதிக்கல என்று வந்துடும். என்ற கட்ட அவுத்துருங்க, என்ற உடுப்பை களைஞ்சிருங்க, என்ற உடுப்பில ரத்தம் பட்டா, ரத்தம் படிஞ்சிருந்தால் தாய் காலமெல்லாம் ஞாபகப்படுத்தி கவலையோடு ஆகிடுவார்கள். எனவே உடுப்பை களைஞ்சிருங்க என்று சொல்லி அங்கே, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அங்கே கூறுகின்றார்கள். அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டு அந்த குழந்தையை அறுப்பதற்காக மூஞ்சோடு மூஞ்சி பார்த்தால் அறுக்க மாட்டீர்கள், கவலை வந்துவிடும். எனவே மறுபக்கம் திருப்பி வைத்து என்னை அருங்கள் என்று குழந்தை சொல்லுகின்றது. இப்பொழுது அந்த அடிப்படையில் குழந்தை அறுப்பதற்காக ஆயத்தமாகிறார்கள். கத்தியை நடத்துகின்றார்கள். கத்தி அங்கே அறுபடுவதில்லை. கோபத்திலே எடுத்து எறிகிறார்கள். பக்கத்திலே உள்ள கல்பாறை வெடித்து போகிறது. நீண்ட சம்பவம். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலே அறுக்க ஆயத்தமாகின்ற பொழுதுதான் அந்த குழந்தை பேசிய வார்த்தை தான் ஃபஃபல் மா துமர், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுங்க வாப்பா, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீங்க அசந்திராதீங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுங்கள். அன்புக்குரியவர்களே, உலமாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தான். அந்த புள்ளையையும் தாயையும் விட்டுவிட்டு செல்லும் பொழுது அந்த தாயுடைய வார்த்தை வந்தது, நீங்க எங்களை விட்டுட்டு போறதால அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் என்று சொன்ன தாயுடைய அரவணைப்பில, அந்த வளப்பில வளர்ந்த புள்ளதான் அந்த புள்ள. கத்திய கழுத்தில வைக்கும் பொழுது ஃபஃபல் மா துமர், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுங்க வாப்பா, நீங்க பின்வாங்க வாண்டம் என்று சொல்வதாக இருந்தால் எவ்வளவு ஒரு பண்போட அந்த குழந்தை வளர்க்கப்பட்டிருக்கிறது. இதுதான் படிப்பினைக்குரிய விடம். அன்புக்குரியவர்களே, இந்த காட்சியை பார்த்து கொண்டு இந்த மலக்குகள் வானரோக தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு செம்மறி ஆட்டை கொண்டு வந்து கொடுத்து அங்கே அதற்கு பதிலாக அறுத்து பலியிடும்படி அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. கண்ணியமானவர்களே, இதைத்தான் போகக்கூடிய ஹாஜிகள் மட்டுமல்ல, ஊரில் இருக்கக்கூடியவர்களும் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், பெருநாள் தொழுகையை முடித்துவிட்டு இன்னா அத்தைனா கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் தொழுகையை முடித்த உடனே ஆயிரக்கணக்கல்ல லட்சக்கணக்கான
ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் அறுத்து பலியிடக்கூடியதாக அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தை ஞாபகப்படுத்தி ஹாஜிகளும் அங்கே அறுத்து பலியிடுகிறார்கள். ஊர்களிலே உள்ளவர்களும் அந்த குர்பானுடைய கடமையை நிறைவேற்றுகிறார்கள். லஹாயாத்துக்கும் மத்தாயாக்கும், நீங்க கொடுக்கக்கூடிய வசதி உள்ளவர்கள் குர்பான் கொடுக்கிறீர்களா, அத்தனையும் நாளைய கியாமத்திலே முள்ளல்ல, தோலல்ல, கொம்பல்ல, இறைச்சல்ல அனைத்தும் சேர்ந்து அந்த மீசான் தராசில் நிறுக்கப்படுவது மட்டுமல்ல, அந்த சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்கு வாகனமாகவும் அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய மிருகங்களை அல்லாஹ் எங்களுக்கு பயன்படுத்தி அதனுடைய உதவிகளை கியாமத்திலே தருகின்றான் என்பதைத்தான் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இப்படியான ஒரு தியாகத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். அந்த தியாகத்துடைய பிரதிபலிப்பு தான் இல்லை முழு ஹஜ்ஜுடைய கடமையுமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் படிப்பினை வர வேண்டும். வசதி உள்ளவர்கள் முடியுமான அளவு அதிகமான குர்பான்களை, ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், வெளியூர்களிலே ஒட்டகமாக இருக்கலாம், என்னென்ன வகையில் வசதி இருக்கிறதோ அவைகளை நிறைவேற்றி அந்த மாபெரும் கூலியை சிறப்பான தினத்திலே அடைந்து கொள்வதற்காக நாம் ஒவ்வொருத்தரும் முயற்சிக்க வேண்டும். கூட்டாகவும் சேர்ந்து செய்வார்கள், தனிமையிலும் சேர்ந்து செய்வார்கள், எளிமையான நாடுகளுக்கும் அனுப்பி வைப்பார்கள், எளிமையான ஊர்களுக்கும் அனுப்பி வைப்பார்கள். எப்படியோ இந்த முறையிலே அந்த குர்பான்களை நிறைவேற்றுவதற்கு நாம் ஒவ்வொருத்தரும் முயற்சிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதுதான் இந்த ஹஜ்ஜுடைய அமல்களுடைய படிப்பினையாக இருக்கிறது. லட்சோப லட்ச மக்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக மினாவிலும், முஸ்தலிஃபாவிலும், அரபாவிலும், மக்காவிலும், மதீனாவிலும் இந்த காலத்திலே இப்பொழுதிலிருந்து எம்முடைய நாட்டில் இருந்தும் மக்கள் போக ஆரம்பித்து விட்டார்கள். முழு உலக நாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து குவிய ஆரம்பித்து விட்டார்கள். அந்த ஹஜ்ஜுடைய கடமையை ஒவ்வொருவரும் உள்ளத்தில் நியத்து வச்சுக் கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் என்ற மௌத்துக்கு முந்தி அந்த புனிதமான அந்த பூமியை, அந்த புனிதமான கௌபாவை, அந்த புனிதமான காட்சியை நான் பார்க்க வேண்டும் என்று நியத்து வச்சுக் கொள்ளுங்க. நியத்துல் முஃமினி கைரும் மின் அமலி, ஒரு மனிதனுடைய அமலை விட ஏற்றமானதான் நியத்து. அந்த நியத்தில துஆ கேட்கிறோம், கவலைப்படுறோம், முயற்சிக்கிறோம், கிடைக்கல. ஆனா ஹஜ்ஜி செஞ்ச கூலி கிடைச்சு. ஹஜ்ஜி செஞ்ச கூலி அல்லாஹ் கியாமத்துல தருவார். ஏன்? ஆசை இருக்குது, ஆர்வம் இருக்குது, தேட்டம் இருக்குது, ஏதோ வசதி வாய்ப்பு கிடைக்கல, உடம்புடைய ஆரோக்கியம் கிடைச்சல்ல, ஆனா நியத்து இருக்கிறது பலமாக. நியத்தை வச்ச காரணத்தினால அல்லாஹ் ஒன்றோ கொண்டு போய் சேர்ப்பான். இல்லை என்றாலும் மௌத்தானாலும் நியத்துல் முஃமினி கைரும் மின் அமலிஹி, அமலை விட சிறந்ததாக இருக்கும். அந்த நியத்து எங்களுக்கு ஹஜ்ஜி செஞ்ச கூலிய கியாமத்தில் தருவான் அல்லாஹு தஆலா. ஒவ்வொருவருக்கும் அந்த நியத்தை வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல்வானாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த குடும்பத்துடைய வரலாறை படிப்பினையாக வைத்து நாம் படிப்பினை எடுக்க வேண்டியதான். ஏந்த குடும்பம் எப்படி இருக்குது, ஏந்த குடும்பம் எப்படி இருக்குது, ஏந்த மனைவியுடைய தீனுடைய நிலைமாறி எப்படி இருக்குது, ஏந்த வீட்டுக்குள்ள எப்படி குர்ஆன், ஏந்த வீட்டுக்குள்ள எப்படி தஹஜ்ஜத், ஏந்த வீட்டுக்குள்ள எப்படி இஸ்திக்பார், ஏந்த வீட்டுக்குள்ள எப்படி தர்பியத், ஏந்த வீட்டுக்குள்ள எப்படி தௌபா, ஏந்த வீட்டுக்குள்ள எப்படி அமல்கள், இபாதத்துகள், ஏந்த மனைவியுடைய நிலைப்பாடு என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்களோட மனைவிமார்கள் உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டு இருக்கின்ற அமானிதம் அவர்களுக்கு வழிகாட்டுவது ஒவ்வொரு ஆணுடைய பொறுப்பாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, உங்களோட காசி நிறைய பேங்க்ல இருக்கும், சொத்துகளாக இருக்கும், காணி பூமி இருக்கும், கடைகள் இருக்கும், ஃபேக்டரி இருக்கும். இது சொத்தல்ல உங்களோட, இது சொத்தல்ல உங்களோட, ஒரிஜினல் சொத்தல்ல இது. இப்ப ரூஹு போனா அடுத்த கட்டம் அது வராசத்தாக யாருக்கோ மாறிடும். எங்கே உள்ள தாத்தா, எங்கே உள்ள மச்சன், எங்கே உள்ள பிள்ளைகள் எல்லாம் வந்து சண்டை குடிப்பாங்க, அடிச்சு கொள்வாங்க. உலகத்தில் பார்க்கிறோம், வாப்பட ரூஹு போகுது, வாப்பட ரூஹு போகுது. அடக்கிறதுக்கு முன்னே ஒரு மகன் வைத்து ஒரு ஃபேக்டரிக்கு லொக்க போடுறாரு, ஒரு எஸ்டேட்டுக்கு மத்த மகன் வைத்து லொக்க போடுறாரு, செக்யூரிட்டியை மாத்துறாரு, கடையை பிடிச்சு கொள்றாரு, சண்டை அடிபுடி, உம்மாவையும் கோட்ல கோண வைத்து நிப்பாட்டுறாங்க.
இதுதான் உலகத்துடைய சொத்துடைய நிலைப்பாடு. இப்ப ரூஹ் போனா அடுத்த நிமிஷம் யாருக்கோ கைமாறிடும். அழகான கட்டிய வீடு அடுத்த நிமிஷம் யாரோ வீட்டில கொண்டு வந்து சந்தோஷமாக வாழ போறாங்க. அழகான வாகனம், புதிய வாகனம், ரூஹு போயிட்டு அடக்க முந்தி வேற யாரோ உரிமையாளராக மாறுறாங்க. கண்ணியமானவர்களே, இதுதான் உலகத்துடைய நிலைப்பாடு. உண்மையான சொத்து என்ன சொத்துண்டா எங்கட பிள்ளைகள் தான். நான் நீங்களும் மௌத்தாகினா 3 கட்டு கட்டி கொண்டு போயிட்டு கபர்ல புதைச்சிருவாங்க. எங்கட கபருக்கு எங்கட ஃபேக்டரி வரமாட்டாது, கடை வரமாட்டாது, வாகனம் வரமாட்டாது, எங்கட சொத்துகள் எதுவுமே வரமாட்டாது. கண்ணியமானவர்களே, வரக்கூடிய ஒரே ஒரு சொத்து தான், அதுதான் ஒரிஜினல் சொத்து, அதுதான் ஒரிஜினல் சாமான். மின் வலதின் சாலிஹின் யதூலஹு, துஆ செய்யக்கூடிய சாலிஹான புள்ளைய பெத்து வளர்த்துட்டு போனோம்டா அந்த புள்ளட துஆ டைரக்ட் லைன்ல கபருக்கு வரும் என்று ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. மக்கள் விளங்குறாங்க இல்ல இன்றைக்கு? கண்ணியமானவர்களே, இந்த புள்ளட துஆ அவ்வளவு பவரானது. அதுதான் ஒரிஜினல் சாமான், அதுதான் ஒரிஜினல் எங்கட சொத்து. அதை யாரும் இன்றைக்கு பராமரிப்பு அற்ற நிலைமையில, கண்காணிப்பு இல்லாம, வீட்டில கரப்பத்தன் வளர்றது போல, வீட்டில எலி வளர்றது போல இந்த புள்ளையும் வளருதே தவிர அந்த புள்ளைய வளர்க்கணும் என்ற நோக்கங்கள் மிகவும் குறைவு. கண்ணியமானவர்களே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அந்த புள்ளையின் மீது காட்டின கருசனை தான் சுப்ஹானல்லாஹ் கத்திய கழுத்தில வெச்சும் பொழுதும் ஃபஃபல் மாதுமர், அல்லாஹ்ட ஆர்டரா செய்யுங்க நீங்க. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, இதுதான் எங்கட பிள்ளைகள்கிட்ட வர வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. கண்ணியமானவர்களே, இது அமாத்தல் இன்சானு இன்கத்த அமல்ஹு, மனுஷன் மௌத்தாகிட்ட எல்லாமே நின்று வைத்திரும், அமல் செய்ய முடியாது. 3 விஷயம். மின் சதக்கத்தின் ஜாரியா, சதக்கத்துல் ஜாரியா, பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், பொது வேலைகள், பொது கிணறு, பொது பாதைகள் அமைப்பது. ரோட்டை கட்டுறோம், வீட்டை கட்டுறோம், கொஞ்சம் ரோட்டுக்கு ஒரு அடி கட்டி விட்டுறா விடமாட்டோம். ஆனா அது ஆகப்பெரிய சதக்கத்துல் ஜாரியா. கிணம் வெட்டி கொடுக்கிறோம், பள்ளி கட்டுறாங்க, பள்ளிட பாக்கின், பள்ளிட வேலைகள் இருக்குது, எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது, இறைச்ச வேண்டியதான். வரக்கொள்ள ஒன்றும் எடுத்துட்டு வர இல்ல, போகக்கொள்ள ஒன்றையும் எடுத்துட்டு போக மாட்டோம். 13 யார் கபன் மட்டும்தான் இருக்குதா, பணம் தந்திருக்கிறானா கொடுக்க வேண்டியதான். பள்ளியுடைய தேவைகளா, எத்தனையோ பல தேவைகள் வரும், நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் இருப்பார்கள். சதக்கா, அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, இந்த சதக்கா எங்களை பாதுகாக்கிறது போல வேறொன்றும் பாதுகாக்க மாட்டாது. தசுத்து சபீன பாப மினஷர், 70 விதமான கெடுதிகளை விட்டும் பாதுகாக்கும். எங்கட கலாவை மாத்திரும். தஸீது ஃபில் உம்ர், நீளமான ஹயாத்தாக்கிட்டும். 40 வயசுல மௌத்தாக இருந்தா நீளமான வயசுல 50 60 ஹயாத்தை நீளமாக்கிடும். எனவே தேவைகள் ஏற்படும் பொழுது சதக்காக்களை கொடுப்பது, தேவைகளை நிறைவேற்றுவது, பள்ளியுடைய வேலைகளா, பள்ளியுடைய தேவைகளா நிறைவேற்றி வைப்பது, மதரசாக்களுடைய தேவைகளா நிறைவேற்றி கொடுப்பது. அடுத்ததுதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மின் வலதின் சாலிஹின் யதூலஹு, துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளை பெற்று வளர்ப்பது. அன்புக்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை முன்மாதிரியாக வச்சு நாங்க ஒவ்வொருத்தரும் எங்கட மனைவிய, எங்கட பிள்ளைகளை சீர்திருத்துவது மிகவும் ஒரு அவசியமான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, யாரும் பிள்ளைகளை பற்றி கவனிப்பது மிகவும் குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தினோம் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா ஊடாக. கண்ணியமானவர்களே, உங்களோட பிள்ளைகள்கிட்ட உங்களோட உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க. உங்களோட பிள்ளைகளை கிழமைக்கு ஒருக்க வானம், மாசத்துக்கு ஒருக்கவாவது ஒரு டைம் எடுத்து இரவல போய், மகனே இங்க வாங்க, பேரப்புள்ள இங்க வாங்க, ஆயத்து குர்சியை கொஞ்சம் ஓதி காட்டுங்களே, பாத்திஹா சூரத்தை கொஞ்சம் ஓதி காட்டுங்களே, அத்தஹியாத் எனக்கு ஓதி காட்டுங்களே, குளிப்புடைய பரல சொல்லுங்களே, உளுவுடைய பரல சொல்லுங்களே, தொழுகட பரல எனக்கு சொல்லித்தாங்களே. அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிஃபத்துகள் ஒவ்வொரு மனுஷனும் அறிஞ்சிருக்க வேண்டியது. வுஜூதுன் கிதமுன் பகாஉன் முகாலிபத்துல் ஹவாதிசி,
அல்லாஹ்வுக்கு இருக்கேலாத சிபத்துகள், நபிமார்களுக்கு வாஜிபான சிபத்துகள், நபிமார்களுக்கு முஸ்தஹீலான இருக்கேலாத சிபத்துகள். கண்ணியமானவர்களே, இதுவெல்லாம் நாங்க பாடசாலையில ஸ்கூல்ல படிச்சோம். ஸ்கூல்ல பாடசாலையில மௌலவிமார்கள் மூலமாக படிக்கிற காலத்துல படிச்சோம். இன்றைக்கு 20 வருஷமாக இந்த நாட்டில மௌலவி அப்பமெண்ட் கொடுக்கப்பட்டு இதுவரைக்கும் மௌலவி அப்பமெண்ட் இல்ல. இருந்தவங்க எல்லாம் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாங்க, ஓய்வு பெற்று பென்ஷன்ல போயிட்டாங்க. சில மலைநாட்டு பகுதிகளில் பொட்டு வச்ச அம்மாக்கள் இஸ்லாம் படிச்சு கொடுக்குறாங்க. சில பாடசாலைகள்ல முஸ்லீம் அல்லாதவர்கள் பாட சிலபஸை கவர் பண்றதுக்காக படிச்சு கொடுக்குறாங்க. சென்ற வருஷங்கள்ல 40% மேற்பட்ட பிள்ளைகள் ஃபெயில் பண்ணினாங்க. முந்திகள்ல நாங்க இஸ்லாம் பாடத்துல தான் ஹை மார்க்ஸ் 90-80 மார்க்ஸ் எடுப்போம், மற்ற பாடங்கள்ல குறைவு. ஆனா இன்றைக்கு இன்னும் ஒரு கவலையான செய்தி, எங்கட மார்க்கத்தை எடுக்க வேண்டியதுக்கு வேற வேற மதத்துடைய மார்க்கத்தை பிள்ளைகள் படிக்கிறாங்க, இஸ்லாமே தெரியாது. கண்ணியமானவர்களே, ஒவ்வொருத்தரும் பிள்ளைகளை கூப்பிட்டு அழைச்சி உட்கார வச்சு இந்த செய்திகளை, உங்களுக்கு தெரிஞ்ச செய்திகளை பகிர்ந்து கொள்ளுங்க, கேட்டு பாருங்க. இல்ல ஒரு இடத்துல மிக முக்கியமான ஊரு, நான் தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தினேன் ஜமியத்துல் உலமா ஊடாக. 6ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் பிள்ளைகள் இருந்தாங்க. பாத்திஹா சூரத்து, அல்ஹம்து சூரத்தை நல்லா ஓத வேண்டிய உங்க கையை காட்டுங்களேண்டா 600 பிள்ளைகள் இருந்தாங்க. 5 பிள்ளைகள் தான் கையை காட்டினாங்க. குளிப்புடைய பரல எத்தினேன்னு கேட்டேன், 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் தான் கையை சுத்தினாங்க. எங்கட சமூகத்துடைய எங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைப்பாடு இதுதான். கண்ணியமானவர்களே, உள்ளத்துக்கு எடுங்க, கொத்துபாவாக மாத்திரம் இல்லாம உள்ளத்துக்கு ஆழமாக இடுங்க. இந்த பிள்ளைகள்கிட்ட தான் நாங்க எங்கட பள்ளிய, எங்கட பாடசாலைய, எங்கட கடைய, எங்கட ஃபேக்டரிய, எங்கட வீட்டை ஒப்படைச்சிட்டு நாங்க போக போறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க மௌத்தாகி கபருக்கு போய்த்துருவோம். இந்த பிள்ளைகள் தான் சமூகத்தை, எங்கட குடும்பங்களை, ஊரை வழி நடத்த இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாமா இக்பால் சொன்னாங்க, மன்சூர் நூமானி சொன்னாங்க, எப்ப எங்கட பிள்ளைகள் குர்ஆனுடைய தொடர்பு இல்லாம போகுமோ, பள்ளியுடைய தொடர்பு இல்லாம போகுமோ, உலமாக்களுடைய தொடர்பு இல்லாம போகுமோ, முர்த்ததுகளை எதிர்பாருங்க, நாத்திகர்களை எதிர்பாருங்க, அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களை எதிர்பாருங்க என்று சொல்லிட்டு போயிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு அதுதான் நடக்குது. நிறைய குடும்பங்கள் முர்த்ததுகளாக மாறிக்கொண்டு போறாங்க. இந்தோனேசியாவில, பங்களாதேஷில ஒவ்வொரு வருஷமும் 1 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க இஸ்லாத்தை விட்டு போய்த்துக் கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள பயங்கரமான முயற்சி உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கட நாட்டிலேயும் நடக்குது, எங்கட நாட்டிலேயும் நடக்குது. நாங்க மௌனிகளாக இருக்கிறோம். ஹக்கான ஒரு மார்க்கத்தை கையில வச்சு கொண்டு இன்றைக்கு நாங்க விளையாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவலையான செய்திகள் ஒன்று ரெண்டல்ல. நானும் குர்ஆன் மதரசா பல வருஷம் நடத்தின ஒருவன். பிள்ளைகளை 8 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் ஸ்கூலுக்கு போகும். 8 மணியிலிருந்து 2 வரைக்கும் ஸ்கூலுக்கு பாடசாலைக்கு போகும். பாடசாலைக்கு போயிட்டு வந்து 3 மணிக்கு பிள்ளைகள் மதரசாவுக்கு வருவாங்க. 10 நிமிஷம் மீக்க மாட்டாங்க. உஸ்தாத், ஹஜரத், உம்மா டியூஷனுக்கு வர சொன்னாங்க, என்னுடைய ஸ்காலர்ஷிப் கிளாஸ் இருக்குது. அன்புக்குரியவர்களே, பிள்ளைகளுக்கு ஆங்கிலம் படிக்க வானம் என்று சொல்லல, சிங்களம், ஆங்கிலம், ஹிஸ்டரி, டாக்டர் ஆக்குங்க, லோயர் ஆக்குங்க, என்ஜினியர் ஆக்குங்க, துறை சார்ந்தவர்கள் ஆக்குங்க. சமூகத்துக்கு தேவை, வானம் என்று சொல்லல. மாற்று கருத்து இல்ல. அதுல படிச்சவர்கள் இன்றைய சமூகத்தில் இல்ல. படிப்ப கெடுக்க வானம், பாசைகளை படிக்கிறதே வானம் நிறுத்த இல்ல. படிங்க. 8 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் ஸ்கூல்ல இருந்துட்டு வந்து திரும்பவும் குர்ஆன் மதரசாவுக்கு கொடுக்கிற 2 hour 2 hours இதையும் நீங்க மார்க்கத்தை கொடுக்க வேண்டிய கட்டம்தான். இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து. சின்னத்தில படித்தால், பாடமாக்கினால் தான் அது கல்லில் எழுதின மாதிரி இருக்கும்.
பாத்திஹா சூரத் எப்ப பாடமாக்கலும், அத்தஹியாத், குனூத்து, வஜ்ஜஹத், நபியுடைய வாழ்க்கை வரலாறுகள், அன்றாடம் ஓடக்கூடிய டாய்லெட்டுக்கு போக அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுதி வல் கபாயிஸ், பிரயாணம் செய்யக்குள்ள சுப்ஹானல்லதி சஹர் லனா ஹாதா, தூங்க போகல் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹியா, தூங்கி அல்மி அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா மாத்தனா. இப்படியாக ஏராளமான துஆக்கள், ஓத வேண்டியவை, ஃபர்லான விஷயங்கள், தொழுகட பரலு, குளிப்புடைய பரலு, உலூடைய பரலு, அல்லாஹ்க்கு வாஜிபான சிபத்து, நபியுடைய சீரா, நபியுடைய எப்ப பிறந்த எங்க வளர்ந்தது, அவங்க எப்ப மௌத்தானது, பிள்ளைகளுக்கு அடிப்படை மார்க்கம் பேசிக் தெரிஞ்சிருக்கணும். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, யாசீன் சூறாவை ஓதி வந்தால் அன்றைய தேவை நிறைவேற்றி வைக்கப்படும். உள்ளத்தில கொஞ்சமானும் குர்ஆன் இருக்கணும். இல்லை என்றால் கபைத்தில் ஹராம், பாலடைஞ்ச வீட்டை போல உள்ளமாகிரும். ஷைத்தானும் ஜின்னும் பேயும் ஆதிக்கம் ஷைத்தாண்ட பக்கம் வைத்திரும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய சிந்தனை, உலமாக்களை கண்ணியப்படுத்தணும், பள்ளி வாசலுக்கு வந்தா முறையா நடந்து கொள்ளணும், மூத்தவர்களை கண்ணியப்படுத்தணும், பேரன்ஸ் தாய் தகப்பனை மரியாதை செய்யணும். இந்த எண்ணம் எல்லாம் உள்ளத்தில அல்லாஹ்வுடைய பயம், உள்ளத்தில நல்ல விஷயங்கள் ஏறணுமா என்றால் அந்த குர்ஆனுடைய நூர் பிரகாசம் உள்ளத்தில் இருக்கணும். இன்றைக்கு இல்ல பிள்ளைகளுக்கு. அன்புக்குரியவர்களே, டியூஷனுக்கும் ஸ்காலர்ஷிப்புக்கும் தான் முன்னுரிமையை தவிர அங்க மார்க்கத்தை படிக்க வேண்டிய காலத்துல புள்ள படிக்கல. மூத்தவர்களை பெருத்தத்துக்கு பிறகு குனூத்து பாடமாக்கலாம், வஜ்ஜத்து தெரியா, பாத்தியா சூரத் தெரியா, அத்தஹியா தெரியா, உலூ செய்ய தெரியாது, தொழ தெரியாது. இப்படியாக மார்க்கமற்றவனாக எங்கட பிள்ளைகள் மாறிடுவாங்க. தபாரக்கல்லதி சூரத்தையும் அலிஃப் லாம் மீம் சஜதாவையும் ஓதாம நபி அவங்க தூங்க மாட்டாங்க. தபாரக்கல்லதி சூரா ஓதி வந்தால் கபருடைய வேதனை நீக்க மாட்டாது. சூரத்துல் வாக்கியா ஓதி வந்தால் வறுமை வரமாட்டாது. சூரத்துல் யாசீன், சூரத்துல் வாக்கியா, தபாரக்கல்லதி, ஆயத்துல் குர்சி, அஸ்மாவுல் ஹுஸ்னா, குர்ஆனுடைய முக்கியமான ஆயத்துகள். சுப்ஹானல்லாஹ், இவைகள் பாடம் இருக்கணும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனை புள்ளக்கு இன்னைக்கு பாடம் யாரு பாடமாக்குறாங்க? இன்னைக்கு மார்க்கத்தை விட்டு தூரமாகி கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இதைத்தான் நான் சொன்னேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை முன்மாதிரியாக வச்சு எங்கட மனைவி கிட்ட, மனைவிமார்கள் தான் பிள்ளைகளோடு கூடுதலான நேரம் இருக்கிறாங்க. அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், உம்மட காலுக்கு கீழே சொர்க்கம் இருக்குன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மட மடிதான் ஆகப்பெரிய யூனிவர்சிட்டி. உம்மக்கிட்ட மார்க்கம், தீன், பக்குவம், தொழுக, தஹஜ்ஜத், அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்கணும். அன்புக்குரியவர்களே, அப்பதான் அந்த இப்ராஹிம் அந்த ஹாஜர் அம்மையாருடைய அந்த பக்குவம், தீன் தான் அந்த புள்ள கிட்ட பேச்சது. அந்த புள்ள பண்பாக வளர்ந்தது. ஃபஃபல் மா தூமர், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுங்க வாப்பான்னு சொன்னதுக்கு காரணம் உம்மட அரவணைப்பு. அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, அந்த அடிப்படையில எங்கட புள்ளைகளை அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்துடைய அடிப்படையில இந்த புள்ளைகளை வளர்க்கிறதுக்குரிய தாயாக எங்கட தாயை பக்குவப்படுத்தணும். வீட்டுக்குள்ள குர்ஆன் ஹதீஸ்கள் வாசிக்கப்படணும், குர்ஆன் அதிகமாக ஓதப்படணும், தஹஜ்ஜத் தொழுகை நடக்கணும், உம்ம கிட்ட தீனுடைய பக்குவங்கள் வரணும். இதை கொண்டுதான் எங்கட ஆகப்பெரிய சொத்து, ஆகப்பெரிய கோடி பணம் எங்கட புள்ளைகள். நானும் நீங்களும் மௌத்தாகி கபூர்ல அடக்கினதுக்கு பிறகு புள்ளட துஆ தான் கபூருக்கு வரைக்குது. எனவே அந்த புள்ளைகளுடைய நிலைப்பாடுகள் இன்றைக்கு பயங்கரமாக இருக்குது. அதனால் அன்புக்குரியவர்களே, புள்ளைகளை கண்காணிங்க, புள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு கேளுங்க, உஸ்தாதுமார்களை சந்திங்க, புள்ளைகள நிலைப்பாடுகளை வழங்குங்க. இன்றைக்கு அப்படி இல்லைண்டா எங்கட புள்ளைகள் கடைசிக்கு ஓலவல் எடுத்துட்டா, ஓலவல் எடுத்ததுக்கு பிறகு புள்ளைகளுக்கு பணம் வருகிறது, வெளியில நிறைய சைத்தான் கூட்டங்கள் நிறைஞ்சிக்குது, போதை பொருள் கடுமையானவர்கள், போதை பொருள் பாவிக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்கட பிள்ளைகள் மாறி இன்னைக்கு தாயிட கழுத்துல கத்திய வச்சு சொத்தெல்லாம் எழுதி கொள்ளுது. வாப்பா மௌத்தாகி போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தெல்லாம் 6 மாசம் போகல, அப்படியே சொத்தெல்லாம் இழந்து குடும்பத்தை நடுத்தருவில இழுத்து போடக்கூடியதாக மாறுது. அது மட்டுமல்ல, கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் அன்புக்குரியவர்களே, நல்ல மாப்பிள்ள எங்கெல்லாம் நல்ல மாப்பிள்ள தேடுறது இன்றைக்கு அரவாசி கரவாசி, அரவாசி கரவாசி, போதை பொருளுக்கு அடிமையான
குடும்பங்களாக வாலிபர்களாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, யார பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்லை, ஒவ்வொருத்தரும் கரிசனை காட்டுங்க, குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பிள்ளைகளை கண்காணிங்க. எங்க போறான், எங்க வாரான், நம்முடைய கூட்டாளி யாரு, எத்தனை மணிக்கு தூங்குறான், ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவதானிங்க. இல்லைன்ற சமூகம் நாசமாகிடுவாங்க. இன்றைய வாலிபர்களை இல்லாமாக்குறதுக்கு பெரிய சதி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறீர்கள். கண்ணியமானவர்களே, காலிக்கோட்டில் பாருங்க, 75% தலாக்குகள், ஃபஸ்ஹீர். எங்கட பொம்பளை பிள்ளைகள் பௌத்தில குழந்தைய சுமந்து கொண்டு 6 மாசம் பௌத்தில குழந்தை, 2 புள்ள கல்யாணம் முடிச்சு 6 மாசம் காலியாட்ட பைத்து வாதாடுகிறார்கள். காலியாரே, என் வாப்ப தெரியாம இவருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாரு, எனவே இவர் போதை பொருள் பாவிக்கக்கூடியவர், தூள் பாவிக்கக்கூடியவர், இந்த மாப்பிள்ளை எனக்கு வானம் என்று எத்தனையோ பெண்கள் அன்றைக்கு 75% பொம்பளை பிள்ளைகள் குமர்கள் காலிக்கோட்டில் வைத்து பசு கேட்டுக்கொண்டு வாதாடி கொண்டிருக்கிறாங்க. பாவம் வாப்பமாருக்கும் தெரியாது. முந்தி ஒரு காலம் இருந்துச்சு, ஏதாவது பாவிச்சிட்டு வந்தா வீச்சம் அடிக்கும், நாத்தம் அடிக்கும். இன்றைக்கு ஒன்றும் இல்ல. 5000 ரூபாய்க்கு பாவிச்சிட்டு வந்து அவ்வள் சப்பில அவுலியா மாதிரி தொழுவாரு. அன்புக்குரிய மேலான சூழலை யாருக்கும் தேடிக்கொள்ள இயலாது. இப்படியான பயங்கரமான காலம். எனவே எங்கட குடும்பங்களை இந்த சிறப்பான ஹஜ்ஜுல் ஹஜ் அஷ்ஹுருல் ஹஜ்ல முன்மாதிரியா வச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஒரு முன்மாதிரியான குடும்பமா வச்சாங்க. அந்த முன்மாதிரி எங்கட வீட்டுக்குள்ள இருக்குதா, எங்கட குடும்பத்தில் இருக்குதா, எங்கட பிள்ளைகள் இருக்குதா? தாயுடைய நிலைப்பாடு என்ன? நாங்க பிள்ளைகளை கண்காணிக்கிறோமா? எனவே உங்களோட காசி பணம் சொத்து எவ்வளவு சேர்த்தாலும் இப்ப வச்சுட்டு போவீங்கன்னா ஒன்றுமே பிரயோசனம் அளிக்க மாட்டாது. பிரயோசனம் அளிக்கக்கூடிய ஒரு சொத்து தான் உங்களோட பிள்ளைகள். கண்காணிங்க. இதை கொண்டு அல்லாஹ் எமக்கு துனியாவிலும் ஆகிரத்திலும் நிம்மதி சந்தோஷத்தை தருவான். எனவே சிறப்பான துல் ஹஜ்ஜுடைய மாதத்தையும் அதே போன்று வரக்கூடிய மஹர்ரத்தையும் சிறப்பான முறையில கடத்தி கொள்வதற்கும் அதிகமான அமல்களில் ஈடுபடவும் எங்களோட குடும்பங்களை சாலிஹானவர்கள் ஆக்கிக் கொள்வதற்கும் வல்லவன் அல்லாஹ் அனைவருக்கும் அருள் புரிவானாக. எங்களை பொருந்திக் கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. எங்களோட சந்ததிகளை சிறந்த சந்ததிகளாக ஆக்கி தருவாயாக. எங்களோட பிள்ளைகளை நல்ல முறையில் தீனுடைய அடிப்படையில் வளர்த்துக் கொள்ள கிருபை செய்வாயாக. வீட்டுக்குள்ள குர்ஆனும், வீட்டுக்குள்ள இஸ்திக்பாரும், வீட்டுக்குள்ள சதகாவும், வீட்டுக்குள்ள தஹஜ்ஜத்தும் வரக்கூடிய மலக்குகள், ரஹமத்துடைய மலக்குகள் அடங்கக்கூடிய வீடுகளாக எங்களோட வீடுகளை மாற்றிக்கொள்ள யா அல்லாஹ் அருள் புரிவாயாக. எங்களோட மௌத்துக்கு பிறகும் துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளாக எங்களோட பிள்ளைகளாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் பலஸ்தீனத்தை பாதுகாப்பாயாக, காசாவை பாதுகாப்பாயாக, மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாப்பாயாக. இழந்த சொத்துக்களை மீட்டிக் கொடுப்பாயாக. இழந்த உயிர்களுக்கு மேலான சொர்க்கத்தை நசீபாக்குவாயாக. அந்த குடும்பங்களுக்கு பொறுமையை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு எதிராக போராடக்கூடிய போராளிகளை விரட்டி அடிப்பாயாக. ஆயுதங்களை செயலிழக்க வைப்பாயாக. எந்தெந்த நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த நாடுகளை சீரழிச்சிருவாயாக. யா அல்லாஹ் அந்த நாடுகளையும் யா அல்லாஹ் பலவீனமாக்கிடுவாயாக. அந்த முஸ்லிம்களையும் அந்த காசாவையும் மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் பாதுகாத்தருவாயாக. ரப்பே முடிய துஆக்களை அங்கீகரிப்பாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. அதிகமான குர்ஆன் குர்பான் செய்யக்கூடிய மாதமாக இந்த வருஷத்தை ஆக்கி அருள்வாயாக. ரப்பே எங்களது துஆக்களை கபூல் செய்வாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.